நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல நின்று பயான் பேசிட்டு இருக்கிறாங்க, குத்துபா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் நின்றுட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் நின்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்கப்படுது, ஏங்க நிக்கிறீங்க? இல்ல, அவர் நின்றுட்டே இருக்கு நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் தொழுக உள்ள வந்துட்டாவே நின்றுகிட்டே இருக்கணும் அவர் நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு. முதல்ல அவரை கூப்பிட்டாங்க, நபி அவர்கள் இங்க வாங்க. அப்படிலாம் அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்திலாம் நல்லா தொழுவ சொல்லுது. நின்றுகிட்டே தான் தொழுகணும், வெயில நின்று தான் தொழுகணும், கஷ்டப்பட்டு தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யாரையும் உடல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டு நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவரை உட்கார சொன்னாங்க. முதல்ல உட்கார்ந்து ஓய்வெடுத்து பிறகு நீங்கள் தொழுகையை தொழுங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உன்னை வருத்திக் கொண்டு உன் உடலை வீணாக்கி கொண்டு என் அன்பை பெற வேண்டும் என்ற எந்த அவசியமும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்தில் சில அனாச்சாரங்கள் என்ன செஞ்சிடறாங்க, சில பேர் செஞ்சிடறாங்க. அப்ப நம்ம அதை நம்ம ஏத்துக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா டிவியில இது இஸ்லாத்துல இருக்கக்கூடாது, அதைத்தான் போக்கஸ் பண்ணி காட்டுவோம். அன்னைக்கு பாருங்க, முஹர்ரம் பிறை பத்தி கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லி பாருங்கள், இஸ்லாமியர்கள் பஞ்சா எடுக்கிறார்கள், என்னென்னமோ செய்யறாங்கன்னு சொல்லி சங்கிலியை போட்டு படார் அடிச்சுக்கிடுவோம். உடம்பெல்லாம் என்ன செய்யும், காயமாகவும் ரத்தமாகவும் இருக்கும். நேர்த்திக்கடனை அவர்கள் என்ன செய்தார்கள், ரத்தத்தை கொடுத்து நேர்ந்தார்கள். அப்படின்னு யாரு, எந்த முஸ்லீம் எந்த ரத்தத்தை கொடுத்து எங்க நேர்ந்தான்? அவங்க நல்லா தெரியும், பத்திரிகைக்காரனுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு குரூப் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை போக்கஸ் பண்ணி ஒட்டுமொத்தமா அன்னைக்கு அரசு விடுமுறை முதல் கொண்டு அதை பெரிய அளவுல காட்டுவோம். ஆனால் உண்மையில் வரலாறு என்பது அது அல்ல.